லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம், மோர் ஸ்பேஸ், மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம். விருதுநகர் அருகே தனியார் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட பயங்கர வெடி விபத்து. ஒரு குழந்தை உட்பட 23 பேர் உயிரிழந்த சோகம். விருதுநகரில் விபத்து நிகழ்ந்த பட்டாசாலை விடுமுறை தினத்தில் அனுமதியின்றி இயங்கியதாக குற்றச்சாட்டு. விதிமீறல் குறித்து சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா உறுதி. விருதுநகரில் விபத்து நிகழ்ந்த பட்டாசாலையின் உரிமையாளரை பிடிக்க 4 தனிப்படை அமைப்பு. சம்பவ இடத்தில் ஆய்வு செய்த பின்னர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீநாதா பேட்டி. விருதுநகர் பட்டாசு ஆலை வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தாருக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் இரங்கல். மீட்பு பணிகளை விரைவுபடுத்தி கண்காணிக்க மாவட்ட அமைச்சர்களுக்கும் உத்தரவு. விருதுநகர் பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி இரங்கல். அதிமுக ஆட்சியில் பட்டாசு ஆலைகளின் பாதுகாப்பு நெறிமுறைகள் உறுதி செய்யப்படுவதாகவும் வாக்குறுதி. விருதுநகர் பட்டாசு ஆலையில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இரங்கல். விபத்தில் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாக பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. தேர்தல் விதிமுறைகள் அமலில் இருக்கும்போது எதிர்க்கட்சிகளை பிரதமர் மோடி திட்டி பேசுகிறார். பிரதமர் மோடி நாட்டு மக்களுக்கு உரையாற்றியதை சுட்டிக்காட்டி முதல்வர் ஸ்டாலின் விமர்சனம். தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் இருக்கும்போது தேசிய கொடியின் பின்னணியில் வார்த்தைக்கு வார்த்தை எதிர்க்கட்சிகளை திட்டி அவர் பேசியிருக்கிறார். தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பேச வேண்டியதெல்லாம் அரசு சார்பான உரைகளை பேசியிருக்கிறார். இது ஒரு அப்பட்டமான விதிமீறல். மகளிர் மசோதா தோற்கடிக்கப்பட்ட ஏப்ரல் 17ஆம் தேதியோடு என்டிஏ கூட்டணிக்கு முடிவு வந்துவிட்டது. பாஜகவை எதிர்த்து குரல் கொடுக்க முடியாதவர் பழனிசாமி என முதல்வர் ஸ்டாலின் சாடல். ஏப்ரல் 17ஆம் தேதியோட என்டிஏ கூட்டணியோட சாப்டர் க்ளோஸ் ஆக போகுது. ஒரு முதல்வர் கிரிக்கெட் போட்டியை பார்ப்பது தவறில்லை என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. ஆனால் முதல்வராக இருந்தவர் துப்பாக்கிச் சூட்டை வேடிக்கை பார்த்ததுதான் தவறு என்று பழனிசாமி மீது விமர்சனம். கிரிக்கெட் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறார். முதலமைச்சர் கிரிக்கெட் பார்க்கறது தப்பு இல்லை. முதலமைச்சரா இருந்துட்டு தூத்துக்குடியில 13 அப்பாவையில சுட்டு கொண்ட டிவியில பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு வெக்கம் இல்லாம சிரிச்சுக்கிட்டே சொன்னீங்களே, அதுதான் மாபெரும் தப்பு, மிகப்பெரிய கேவலம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து மல்லிகார்ஜுன் கார்கே பரப்புரை. தமிழில் வணக்கம் கூறி கன்னடத்தில் உரையாற்றிய கார்கே. My dear brothers and sisters of Tamil Nadu, வணக்கம் 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 வணக்கம். இரண்டாயிரத்து 23 நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை ஏன் அமல்படுத்தவில்லை? ஒசூர் பரப்புரை கூட்டத்தில் பேசிய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே கேள்வி. தமிழ்நாட்டு எம்பிக்கள் ஆதரவால் நாடாளுமன்றத்தில் மறுசீரமைப்பு மசோதா தோற்கடிக்கப்பட்டது. பெண்கள் சமூக நீதிக்கு எதிரானவர் பிரதமர் மோடி என்று மல்லிகார்ஜுன் கார்கே விமர்சனம். வாக்குறுதி அளிப்பது மட்டுமல்ல, அதை நிறைவேற்றியதும் திமுகவின் சாதனை. ஓசூர் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் மல்லிகார்ஜுன் கார்கே புகழார்.
சென்னை மயிலாப்பூரில் மத்திய அமைச்சர் அமித்ஷா சாலை வலம். தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிப்பு. திமுக ஆட்சிக்கு வந்தாலே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துவிடும். கரூரில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். சாலை போடுவதிலும் ஊழல் செய்தவர் செந்தில் பாலாஜி என்று எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. செந்தில் பாலாஜியின் பினாமிகளுக்கு மணல் அல்ல அனுமதி தரப்பட்டதாகவும் விமர்சனம். சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை. ஆட்டோவில் சென்று வாக்கு சேகரிப்பு. தேர்தல் பரப்புரைக்காக திருச்சி சென்றார் தவேக தலைவர் விஜய். சாலை வலம் சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட விஜய்க்கு வழி நெடுகிலும் உற்சாக வரவேற்பு. திருச்சியில் பரப்புரை மேற்கொண்ட விஜய் மும்மத வழிபாட்டு தலங்களில் பிரார்த்தனை. தேவாலயம், மசூதி, கோவிலுக்கு சென்று விஜய் வழிபாடு. திருச்சி கிழக்கு தொகுதி பரப்புரையில் உரையாற்றாமல் சென்னை திரும்பிய தவேக தலைவர் விஜய் 3 இடங்களில் அனுமதி அளிக்கப்பட்டிருந்த நிலையில் பேசாமல் சென்றதால் தொண்டர்களுக்கு ஏமாற்றம். திமுக கூட்டணியை வீழ்த்த வேண்டுமென்றால் அதிமுக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும். தவேக ஆதரவாளர்களுக்கு பாமக தலைவர் அன்புமணி அழைப்பு. விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் ஓரளவுக்கு வாக்குகள் பெறுவார், வெற்றி பெற முடியாது. அதனால தான் நான் கேட்கிறேன், விஜய் உடைய ஆதரவாளர்களுக்கு உங்களுடைய வாக்குகளை வீணாக்காதீர்கள். அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு நீங்கள் வாக்களித்தால் உங்களுடைய நோக்கம் என்ன? திமுக அகற்றப்பட வேண்டும். அது நடக்கும். சென்னைக்கான சிறப்பு தேர்தல் வாக்குறுதியை வெளியிட்டார் திமுக தலைவர் மு க ஸ்டாலின். சென்னை சூப்பர் 6 என்ற பெயரில் சிறப்பு திட்டங்களை அறிவித்தது திமுக. சென்னையில் 1000 புதிய மினி பேருந்துகள் இயக்கப்படும் என்று திமுக வாக்குறுதி. செயற்கை நுண்ணறிவின் மூலம் இயங்கும் போக்குவரத்து மேலாண்மை நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் உறுதி. சென்னையில் நாய் பிடிப்பவர்களின் எண்ணிக்கை 3 மடங்கு அதிகரிக்கப்படும் என்று திமுக வாக்குறுதி. விரிவுபடுத்தப்பட்ட காப்பகங்கள் உருவாக்கப்படும் என்றும் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் கூட்டுறவு வங்கி கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும். திருவாரூர் பரப்புரையில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வாக்குறுதி. அதனால அப்பப்ப இந்த பயிர் கடன் தள்ளுபடி, கூட்டுறவு வங்கி தள்ளுபடி கொடுத்தாதான் கொஞ்சமாச்சும் அவங்களுக்கு மூச்சு பிடிக்காம அடுத்த விவசாய வேலையை செய்வாங்க. அதனால அருமை சொந்தங்களே, அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி அமைந்தவுடன் இந்த அம்புலி மாமா கதையெல்லாம் சொல்லாம நேரடியாக 22,576 கோடி ரூபாய் கூட்டுறவு வங்கியில் இருக்கக்கூடிய கடனையும் கூட உங்களுக்கு தள்ளுபடி செய்வோம் என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியும் இந்த நேரத்தில் சொல்வது என்னுடைய கடமையாக இருக்கிறது. அரசியலில் பெண்களுக்கான இடத்தை கொடுக்க திமுக காங்கிரஸ் விடவில்லை என்று மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் குற்றச்சாட்டு. மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை தோல்வியடைய வைத்த ஸ்டாலின் தமிழ்நாட்டு பெண்களிடம் மன்னிப்பு கேட்கவும் அறிவுறுத்தல். லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம். மோர் ஸ்பேஸ், மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியில் இன்னொரு ஷோரூம்.